தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்று விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். சீரற்ற வானிலை வளமைக்கு திரும்புகின்ற போதிலும் சில பகுதி மீனவர்கள் கடற்றொழிலை தவிர்த்துள்ளனர். நேரடி வெளிநாட்டு முதலீட்டுக்கான அனுமதி 3 மாதங்களில். மாகாண சபை உறுப்பினர் மண்டியிட வைத்த நவகத்தேகம ஆசிரியைக்கு அச்சுறுத்தல். பளுதூக்கும் போட்டியில் சிந்தனை கீதால் புதிய சாதனை. இனி விரிவான செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு பசும்பால் விநியோகிக்கும் தேசிய செயற்திட்டம் கிளிநொச்சி வடக்கச்சி மகா வித்தியாலயத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் நேற்று நடைபெற்றது. உரிய போஷாக்கு நிறைந்த தேசம், ஆரோக்கியமான சுறுசுறுப்பான எதிர்கால சந்ததி எனும் துணை பொருளில் இந்த தேசிய செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் நாடளாவிய ரீதியில் பசும்பால் விநியோக திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு மாதிரி வீடமைப்பு திட்டத்தையும் ஜனாதிபதி நேற்று பார்வையிட்டுள்ளார். இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் இந்த வீடமைப்பு திட்டத்தில் 165 வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்றன. இதில் 50 வீடுகள் ஏற்கனவே மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. கேப்பாப்பிளவு மாதிரி கிராமத்திற்கான மின்சார விநியோக திட்டத்தையும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச திறந்து வைத்துள்ளார். நாட்டின் கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் படிப்படியாக குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கடமை நேர வானிலை அதிகாரி KD சுஜீவ குறிப்பிட்டார். அத்துடன் மேற்கு மற்றும் தென் மாகாணங்களின் கடலை அண்மித்த பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டராக இருக்கும் என அவர் தெரிவித்தார். இதன்போது கடல் அலைகள் சற்று அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கடமை நேர வானிலை அதிகாரி KD சுஜீவ மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 6ஆம் தேதி சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட பாதிப்பை அடுத்து தெற்கின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் தொடர்ந்தும் கடலுக்கு செல்வதை தவிர்த்து வருகின்ற நிலையில் தெஹிவளை உள்ளிட்ட சில பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடற்றொழிலை மீண்டும் ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளனர். வளப்பிடிய கடற்பரப்பு தொடர்ந்தும் கொந்தளிப்பாகவே காணப்படுகிறது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தமது படகுகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். 9 நாட்களாக கடலுக்கு செல்லாததால் இந்த மீனவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை தற்போது எதிர்நோக்கி வருகின்றனர். 3 வேளையும் உண்பதற்கு நாளொன்றுக்கு 400 அல்லது 500 ரூபாய் தேவைப்படுகிறது. 3 வேளையும் உண்பதற்கு 500 ரூபாய் இல்லாததால் ஒருவேளை சாப்பிடுகின்றோம். சாப்பிடக்கூட வழியின்றி தற்போது இருக்கின்றோம். இந்த கிராமத்தில் 2000 மீனவர்கள் இருக்கின்றனர். இவர்கள் மீன்பிடி தொழிலுக்கே பழக்கப்பட்டுள்ளனர். அதைவிட ஒன்றையும் கற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு நிவாரணத்தை வழங்குங்கள். தொழிலின்றி பிள்ளைகளை பாதுகாக்க வழி இல்லை. பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு செல்ல முடியாதுள்ளது. வாழ்வதற்கு நிவாரணத்தை வழங்குமாறே நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். பலப்பிட்டிய மீனவர்கள் நிவாரணத்தை எதிர்பார்த்து தொடர்ந்தும் கடலுக்கு செல்வதை தவிர்த்தாலும் தெஹிவளை மீனவர்கள் அதற்கு தயாரில்லை. பிள்ளைகளின் பசியை போக்குவதற்கு அதிகாரிகள் நிவாரணம் வழங்காததால் கடற்றொழிலுக்கு புறப்பட்டு செல்வதாக தெஹிவளை மீனவர்கள் கூறுகின்றனர். 3 வேளையும் மக்கள் சாப்பிட முடியாதுள்ளது. மீனவர்கள் நிற்கதியாகியுள்ளனர். பணத்தை சம்பாதிப்பதற்காக இன்றும் கடலுக்கு செல்கின்றனர். அரசாங்கம் வழங்கும் வரை எம்மால் காத்திருக்க முடியாது. நாம் உயிரை தியாகம் செய்தாவது பணம் சம்பாதிக்க இன்று முதல் கடலுக்கு செல்கிறோம். 300 படகுகள் என்றால் சுமார் 450 தொடக்கம் 500 மீனவ குடும்பங்கள் இருக்கும். இதனை 1500 பேர் வரை நம்பியுள்ளனர். தொழில் இன்றி பசியால் மக்கள் வாடுகின்றனர். ஆகையால் எந்த சட்டங்களை விதித்தாவது அந்த அனைத்தையும் புறம் தள்ளி இன்று முதல் மீண்டும் தொழிலுக்கு செல்ல தயாராகின்றனர். இதேவேளை காணாமற் போன 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தொடர்பில் எவ்வித தகவல்களும் வெளிவரவில்லை. எனது மகன்மாரும் பேரன்மார் அனைவரும் சென்று பார்த்தனர். எந்த ஒரு வைத்தியசாலையின் பிரேத அறையிலும் இருக்கவில்லை. எமது என அடையாளம் காணாத வேறொருவரது பூத உடலை கொண்டு வரவும் முடியாது. என்னால் படகை பற்றி கொண்டிருக்க முடியாது என கூறினாராம். பின்னர் அடித்து செல்லப்பட்டாராம். මට තවත් ඉන්න බෑ කියලා බොට්ටු අල්ලන් ඊට පස්සේ ගියාලු යන්න මම කියලා
ராஜகிரியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் நுகர்வோர் ஒருவர் போலீஸ் நிலையத்தில் இன்று முறைப்பாடு செய்துள்ளார். எரிபொருள் நிரப்பும் நிலையத்தின் ஊழியர்கள் மோசடியான முறையில் எரிபொருளுக்கு அதிக கட்டணம் அறவிட்டதாக அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது காருக்கு 2 சந்தர்ப்பங்களில் எரிபொருளை நிரப்பிய போது மோசடி இடம்பெற்றதாக குறித்த நபர் குற்றம் சுமத்தியுள்ளார். இன்று அவர் இது தொடர்பில் எரிபொருள் நிரப்பும் நிலையத்திடம் வினவிய போது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு போலீசாரும் விரைந்தனர். அந்த சம்பவம் தொடர்பான காட்சி கையடக்க தொலைபேசி ஒன்றில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. මේ අසාධාරණ මේ දුප්පත් අහිංසක මිනිස්සුන්ට වෙන්න එපා. ඒකයි මම කියන්නේ. මේ දෙනට එකෙන් නිකන් පොඩි කියනවා. හරිද? මේ පුදුම වාහන දෙකක් එනකොට ඊයේ මම ඩීසල් ගැහුවා මෙතන. මගේ ජීප් එකට நான் இங்கு நேற்று எனது ஜீப் வண்டிக்கு டீசல் நிரப்பிக் கொண்டேன். வழமையாக எனது வாகனத்திற்கு 17,000 ரூபாவிற்கான டீசலை நிரப்ப முடியும். எனினும் 20,000 ரூபாவிற்கு மீட்டர் சுற்றியது. எனது தாங்கியில் 17,000 ரூபாவிற்கு டீசல் நிரப்ப முடியும். இவ்வளவு தொகைக்கு டீசல் நிரப்ப முடியாது என நான் கூறினேன். இயலுமாயின் நிரப்பப்பட்ட டீசலை வெளியேற்றி காண்பிக்குமாறு இங்குள்ள அனைவரும் கூறினர். எனது தவறு என தெரிவித்து நான் அங்கிருந்து சென்றேன். நான் இன்று எனது மற்ற ஜீப்பின் தாங்கியை வெற்றாக்கிக் கொண்டு இந்த எரிபொருள் நிலையத்திற்கு வந்தேன். இதில் 51 லிட்டர் டீசலையே நிரப்ப முடியும். அதற்காக 7,200 ரூபாவை வழமையாக அறவிடப்படுகிறது. எனினும் இன்று 9,700 ரூபாவிற்கு மீட்டர் சுற்றியது. இதில் 7,200 ரூபாவிற்கு டீசலை நிரப்ப முடியும் என கூறினேன். பழைய பற்றுச்சீட்டுகளையும் காண்பித்தேன். பின்னர் அதனை ஏற்றுக்கொண்டார். அவரது முயற்சி கைகூடவில்லை. மன்னிக்கவும், யாரிடமும் கூற வேண்டாம் என தெரிவித்தார். சத்தமிட வேண்டாம் எனவும் பணத்தை மீள செலுத்துவதாகவும் கூறினார். එයා කියනවා සොරි කාටත් කියන්න එපා මේක ගෑ ගන්න එපා මේ සල්ලි ටික මං ආපහු දෙන්නම් කියලා. මේ අපි හැම පොම්ප් එකම ගහලා තියෙනවා. நுகர்வோர் தெளிவாக காணக்கூடிய வகையில் நாம் அனைத்து பம்பிகளிலும் இந்த விளம்பரத்தை ஒட்டியுள்ளோம். நீங்கள் அதனை ஒளிப்பதிவு செய்து கொள்ள முடியும். மீட்டர் பூஜ்ஜியத்தில் உள்ளதா என்பதை கண்காணித்து எரிபொருளை நிரப்பிக் கொள்ளுமாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அந்த நடைமுறை பின்பற்றப்படாமையே பிரச்சனை ஏற்பட காரணமாகும். அவர் கூறும் வகையில் பிரச்சனை ஏற்பட்டதா என்பதனை நம்மால் கூற முடியாது. அவ்வாறு மோசடி இடம்பெற்றிருந்தால் அது குறித்து ஆராய்ந்து சம்பந்தப்பட்டவரை பணி நீக்கம் செய்வோம். அவர் இறங்கி மீட்டர் பூஜ்ஜியத்தில் உள்ளதா என்பதை கண்காணித்து எரிபொருளை நிரப்பிய பின்னர் பணத்தை வழங்கியிருந்தால் பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. அவ்வாறு செயற்பட்டிருந்தால் நமது ஊழியரை திருடன் என அவர் முத்திரை குத்த முடியாது. பின்னர் போலீசார் எரிபொருள் நிரப்பும் நிலையத்தின் ஊழியரை கைது செய்தனர். சம்பவம் தொடர்பில் வெளிக்கட போலீசாரின் வழிகாட்டலில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. உங்களை தெளிவுபடுத்துவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று முதல் ஆரம்பிக்கும் மற்றும் ஒரு தொகுப்பே இது. இன்று முதல் தினமும் பிரதான செய்திகளில் உங்களுக்காக இதனை நாம் ஒளிபரப்பாக உள்ளோம். இந்த தொகுப்புக்கு அறிஞர் வாக்கு என பெயரிடப்பட்டுள்ளது. உலகில் வாழ்ந்த மகான்களின் பொன்மொழிகளை அடிப்படையாக கொண்டு இந்த தொகுப்பு தயாரிக்கப்படுகிறது. இன்றைய தொகுப்பு அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜான் எஃப் கெனடியின் சிந்தனையை சுமந்து வருகிறது. நாடு உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை விட நாட்டுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையே நாங்கள் கேட்க வேண்டும். ஜான் எஃப் கெனடி, முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி. கொச்சவெளி பகுதியில் சட்டவிரோத வெடிபொருட்களை பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருந்த 4 பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று தினம் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து 50,000 ரூபாய் சரீர பிணையில் சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக வெடிபொருட்களை பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த குற்றச்சாட்டில் குறித்த 4 சந்தேக நபர்களும் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டில் உணவு சட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளிலிருந்து 1,72,25,000 ரூபாய் அபராதம் அறவிடப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. நாடு முழுவதும் இந்த காலப்பகுதியில் 16,233 வர்த்தக நிலையங்கள் சுற்றிவளைக்கப்பட்டதாக சங்கத்தின் உப செயலாளர் CS முத்துகொட தெரிவிக்கின்றார்.
இதில் 3386 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாவனைக்கு உகந்ததல்லாத உணவுப் பொருட்களை விற்பனை செய்தல், காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 6ஆம் தேதி சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட பாதிப்பை அடுத்து தெற்கின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் தொடர்ந்தும் கடலுக்கு செல்வதை தவிர்த்து வருகின்ற நிலையில் தெஹிவளை உள்ளிட்ட சில பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடற்றொழிலை மீண்டும் ஆரம்பிக்க தீர்மானித்தமை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் நாம் கவனத்தை செலுத்தியிருந்தோம். 13வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கருத்து மோதல்களில் ஈடுபடுவதை விடுத்து மக்களின் பிரச்சினைகளுக்கு அரசியல் கட்சிகள் தீர்வு காண வேண்டும் என ஜனசித்த பெரமுன தெரிவிக்கின்றது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் ஜனசித்த பெரமுனவின் பொதுச் செயலாளர் பத்திரமுல்லை சீலரத்ன தேரர் இந்த கருத்தினை வெளியிட்டிருந்தார். நாட்டில் 22% அளவுக்கு அதிகமான உடல் எடையை கொண்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. இவர்களில் 10% பாடசாலை மாணவர்கள் என சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. அளவுக்கு அதிகமான உடல் எடையை கொண்டிருந்ததால் பல தொற்றா நோய்கள் ஏற்படுவதற்கான காரணமாகவும் அமைகின்றது என மருத்துவ ஆய்வு நிறுவனத்தின் பணிப்பாளர் டாக்டர் அனில் சமரநாயக்க தெரிவித்துள்ளார். நபர் ஒருவரின் உயரத்துக்கு ஏற்ப அவரது உடல் நிறை காணப்பட வேண்டும் எனவும் அதற்கும் அதிகமான உடல் எடை காணப்படுமாயின் தொற்றா நோய்கள் ஏற்படுவதற்கான காரணமாக அமைகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து ஆராய்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளதாக டாக்டர் அனில் சமரநாயக்க கூறியுள்ளார். இதற்கமைய எதிர்வரும் 19, 20 மற்றும் 21 திகதிகளில் பொரளையில் உள்ள மருத்துவ ஆய்வு நிறுவனத்தில் இதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த ஆய்வு நடவடிக்கைகளில் 600 பேரை ஈடுபடுத்த தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 15 வயதுக்கு மேற்பட்ட 50 வயதுக்கு குறைந்த தமது உடல் பருமன் அதிகம் என எண்ணும் அனைவரையும் இந்த ஆய்வுகளுக்கு வருகை தருமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதன்போது அவர்களின் உடல் முழுமையாக ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களின் விருப்பத்துக்கு அமைய அவர்களது உடல் பருமனை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவ ஆய்வு நிறுவனத்தின் பணிப்பாளர் டாக்டர் அனில் சமரநாயக்க தெரிவித்துள்ளார். பதுளை பூனாகலை மலைப்பகுதியில் தீ பரவியுள்ளது. இன்று பிற்பகல் 3:45 அளவில் தீ பரவியதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ராணுவத்தினரின் ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளதுடன் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததாக நிலையம் தெரிவித்தது. மிருகவட்டியில் ஈடுபடுபவர்களின் நடவடிக்கை காரணமாக தீ பரவியிருக்கலாம் என இடர் முகாமைத்துவ நிலையம் கூறுகின்றது. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும்.